சுவையுடைய வாழைப்பூ வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. அது வாரத்துல ஒரு முறையாவது நம்ம ஏதாவது ஒரு விதத்துல நம்ம சமையல்ல பயன்படுத்தலாங்க. இன்னைக்கு நம்ம அந்த வாழைப்பூவை வச்சு சூப்பரான கறி குழம்பு மெத்தட்ல நம்ம செய்ய போறாங்க. அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 30 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம். அதையும் சேர்த்து அது கூட பூண்டு 10, சிறிதளவு இஞ்சி 2 துண்டு வதக்கி வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் கால் மூடி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சூட ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் அரைப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம அது கூட கறி மசாலா தூள் 3 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா விழுத அரைச்சு எடுத்துக்கலாங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இது கூட 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி 1 கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கலாம். இது கூட வாழைப்பூலாம் நரம்பு எடுத்துட்டு க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கோம். அந்த வாழைப்பூ இதுல சேர்த்து இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற விழுது நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்காங்க. வாழைப்பூ வந்து கறி குழம்பு டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.